பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவேல் அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். பெத்துவேலின் குமாரன் பெயர் என்ன? யோவேல். யோவேலுக்கு யாருடைய வசனம் உண்டானது? கர்த்தருடைய. யோவேல் கேளுங்கள் என்று யாரிடம் கூறினார்? முதியோரிடம். செவி கொடுங்கள் என்று யோவேல் யாரிடம் கூறினார்? தேசத்தின் சகல குடிகளிடம். யோவேல் கூறும் செய்தியை முதியோர் யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும். யோவேல் கூறும் செய்தியை பிள்ளைகள் எவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்? தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும். பச்சை புழு விட்டதை தின்றது எது? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி விட்டதை தின்றது எது? பச்சை கிளி. பச்சை கிளி விட்டதை தின்றது எது? முசுக்கட்டை பூச்சி. எவர்கள் விழித்து அழ வேண்டும் என்று யோவேல் கூறினார்? வெறியர். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களும் எது நிமித்தம் அலற வேண்டும்? புது திராட்சரசத்தின் நிமித்தம். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களுடைய வாயினின்று விளக்கப்பட்டது எது? புது திராட்சரசம். எண்ணி முடியாத என் தேசத்தின் மேல் வருகிறது எது? ஒரு பலத்த ஜாதி. ஒரு பலத்த ஜாதியின் பற்கள் எதன் பற்கள் போன்றது? சிங்கத்தின் பற்கள் போல. பலத்த ஜாதிக்கு எதன் கடவாய் பற்கள் உண்டு? துஷ்ட சிங்கம். கர்த்தருடைய திராட்சை செடியை அழித்தது எது? ஒரு பலத்த ஜாதி. கர்த்தருடைய அத்தி மரத்தை உரித்து போட்டது எது? ஒரு பலத்த ஜாதி. கர்த்தருடைய அத்தி மரத்தின் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது எது? ஒரு பலத்த ஜாதி. எதின் கிளைகள் வெண்மையாயிற்று? கர்த்தருடைய அத்திமரம். யாருக்காக ரட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல இஸ்ரவேல் புலம்ப வேண்டும்? தன் பாலிய வயதின் புருஷனுக்காக. கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போனவை எவை? போஜன பலியும் பான பலியும். கர்த்தரின் ஊழியக்காரராகிய எவர்கள் துக்கிக்கிறார்கள்? ஆசாரியர்கள். பாழாய் போனது எது? வயல்வெளி. துக்கம் கொண்டாடுகிறது எது? பூமி. அழிக்கப்பட்டு போனது எது? விளைச்சல். வற்றி போனது எது? புது திராட்சரசம். மாண்டு போனது எது? எண்ணெய். வெட்கப்பட வேண்டியவர்கள் யார்? பயிரிடும் குடிகள். எவைகள் இல்லாமற் போயிற்று? கோதுமையும் வார்கோதுமையும். அலற வேண்டியவர்கள் யார்? திராட்சை தோட்டக்காரர்கள். எதின் அறுப்பு அழிந்து போயிற்று? வயல்வெளியின். எது வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது? திராட்சை செடி. வெளியின் செடிகளான எவைகள் வாடி போயின? மாதளை, பேரிச்சம், கிச்சிலி. மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போனது எது? சந்தோஷம். எவர்கள் ரட்டுடுத்தி புலம்ப வேண்டும்? ஆசாரியர்கள். எதின் பணிவிடைக்காரர் அலற வேண்டும்? பலிபீடத்தின். ரட்டுடுத்தவர்களாய் தங்க வேண்டியவர்கள் யார்? தேவனுடைய தொண்டர். போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் எங்கே நிறுத்தப்பட்டது? தேவனுடைய ஆலயத்தில். எதை நியமிக்க வேண்டும்? பரிசுத்த உபவாச நாள். விசேஷித்த டேஷ் கூற வேண்டும்? ஆசரிப்பை. மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் எங்கே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்? தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில். சமீபமாயிருக்கிறது எது? கர்த்தருடைய நாள். சங்காரம் போல சர்வவல்லவரிடத்தில் இருந்து வருகிறது எது? கர்த்தருடைய நாள். இஸ்ரவேலரின் கண்களை விட்டு நீக்கப்பட்டது எது?
ஆகாரம். நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு நீக்கப்பட்டவை எவை? சந்தோஷம், மகிழ்ச்சி. மண்கட்டிகளின் கீழ் மக்கி போனது எது? விதை. பயிர் தீர்ந்து போனதால் பாழானவை எவை? பண்டசாலைகள். பயிர் தீர்ந்து போனதால் இடிந்து போனவைகள் எவை? களஞ்சியங்கள். எவ்வளவாய் தவித்தவை எவை? மிருகங்கள். தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்கினவை எவை? மாட்டு மந்தைகள். தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் சேதமானதாய் போனவை எவை? ஆட்டு மந்தைகள். வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்தது எது? அக்கினி. வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது எது? ஜுவாலை. வெளியின் மிருகங்கள் யாரை நோக்கி கதறுகிறது? கர்த்தரை. தண்ணீர் எல்லாம் எங்கே வற்றி போயிற்று? நதிகளில். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி.